வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு கதை சொல்ல போகிறோம் இந்த சேனலுக்காக. அதாவது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இது சங்கர் மாரி பிரம்மாண்டமாலாம் கிடையாது. நான் ஸ்க்ரீன் பிளே என் சொந்த கதை தான் மக்களே. அதான் சொந்த கதைனா நானே யோசித்த கதை, அதுதான் மக்களே அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதை வந்து டைரக்ஷன் பண்ணுறதும் பண்ணாதெல்லாம் நம்ம விருப்பம் கிடையாது. சும்மா ஒரு கதை கேட்கலாம்னுட்டு ஒரு ஸ்டோரி தான் மக்களே. இப்போ வந்து ஒரு ஊரில், அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் இருக்கான். அதாவது அவங்க வந்து ஒரு 4 ஏக்கரா சொத்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ஏக்கரா வந்து அந்த 4 ஏக்கரா சொத்துக்கு வந்து விவசாயம் பண்ணி செழுமையாக அந்த ஒரு காலம் அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வாங்கின பிறகு இவன் வாங்கின பிறகு தண்ணி வெற்றி போய் ஒரு காலத்தில் அப்போ திரும்பி எப்படி கஷ்டப்பட்டு போரை போட்டு உப்பு தண்ணியாக வந்துச்சு மக்கள். அந்த உப்பு தண்ணியில் விவசாயமே பண்ண முடியாமல் ஆகிவிட்டது. எப்படியோ போராட்டம் பண்ணி ஏதோ பண்ணால் என்ன பண்ணாலும் விவசாயம் பண்ண முடியல. இப்போ என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணிட்டான் ஊரில் போய் என்ன சொல்கிறான், அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கையில் இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டான். என் இடத்துலையே ஒரு காலேஜி, ஒரு கோயில், ஒரு எல்லாமே அதாவது என்ன ஒரு இதுக்கு தேவை எல்லாமே நிலத்தில் 4 ஏக்கர் நான் வச்சு காட்டினேன். எல்லாமே சிரித்தாங்க, அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. ஒரு 7ஆம் எப்படி ஒரு எந்த வசதியுமே இல்லை. ஒரு காடு மாரி இடத்துல, இப்போ பஸ் வசதி எந்த வசதியுமே அந்த இடத்துல இல்லை. வெறும் 4 ஏக்கரா மட்டும் தான் அவன் சொந்த நம்பி இருக்குது. எந்த இடமே கிடையாது மக்கள். அந்த இடத்த எப்படி வருவதுக்குன்னு எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தாங்க. இவன் என்ன பண்ணால் ஒரு 2 வருஷம் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு பழைய சிலையை வாங்கினான். அதாவது பழைய முருகர் சிலையை வாங்கி அவன் நிலத்தில் புதைச்சி வச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அதாவது 2 வருஷம் ஊர் வெளிநாட்டுக்கு போயிடலாம், அதாவது வெளியூருக்கு போய் சம்பாதிக்க போயிடலாம் அப்படின்ட்டு சிலையை புதைச்சி வச்சுட்டு அந்த சிலைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சிலைக்கு ஒரு அடையாளமாக ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு போயிட்டான். மரத்தை நட்டு வச்சுட்டு போயிட்டு பிறகு ஒரு 2 வருஷம் இப்படியே ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிறான். ஒரு குறிப்பிட்ட பணம் எடுத்து வந்துடுறான். அதாவது ஒரு 4 லட்சம் 5 லட்சம், அந்த காலத்தில் 4 லட்சம் 5 லட்சம் மரத்தை சம்பாரித்து எடுத்து வந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, அதாவது அந்த 4 லட்சம் சம்பாரிச்சிட்டு வந்து அவன் அந்த சிலையை நட்டான் பாருங்க, அந்த இடத்துல வந்துட்டு மரம் காய்ச்சிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், இருக்கிற மீடியாவெலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். என்னங்க கூட்டத்துக்கு என்ன காரணம், இதுமாதிரி என் கனவு கண்ட இந்த மரத்துக்கில் ஒரு முருகர் சிலை இருக்குது, அதை எடுத்து என்னை கும்பிடுங்கன்ட்டு என் கனவு வந்துச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த மீடியாக்கெல்லாம் கூட்டும் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஜேசிபி வர வைக்கிறான். அது கவர்மெண்ட், அதாவது இவங்க சொல்லவே எல்லாத்தையும் ஜேசிபி வர வைக்கிறான். அந்த மரத்தை வேரோடு பிடுங்கும்போது அந்த சிலை அடியில் இந்த மரத்துக்கு அடியில் சிலை இருந்துச்சுங்க, அது அப்படியே கொத்தோடு தூக்கி சிலை அப்படியே நிற்குதுங்க. அப்படி நிற்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் கையெழுத்து கும்பிட்றாங்க. அப்போ இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அந்த சிலையை எடுத்து மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அந்த முருகர் சிலையை வச்சு குங்குமம் பால் கீழ் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இதில் வந்து இந்த சாமியை எடுக்கும்போது எல்லாம் அந்த மீடியாக்கெல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக பரவிடுச்சு அந்த நியூஸு. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நிலத்தில் சுற்றி 4 ஏக்கரா சுற்றி ஒரு கம்பி மாரி போட்டு ஒரு பாதை மாரி போட்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். கும்பாபிஷேகம் பண்ணி வரவங்களுக்கு ஒரு டோக்கனுக்கு 500 ரூபா அப்படின்ட்டு. அதாவது அந்த காலத்தில் 50 ரூபா டோக்கன் மாரி, 50 ரூபா டோக்கன் ஒரு ஆளுக்கு சாமி பார்த்து ஒரு கட்டடம் மாதிரி எழுப்பி கட்டிட்டான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அவனே செலவில் பண்ணி 2 லட்சம் செலவு வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டான். அப்படியே டெவலப் பண்ணி ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்போ 20 பேர் வந்தாங்க. அப்போ ஊராக இந்த கோயிலுக்கு அப்படி பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு மட்டும் இவன் சொல்லி இவன் சொந்த முயற்சியிலே போய் சொல்லி இந்த அப்படியே அவன் டெவலப் பண்ண அந்த கோயிலுக்கு வர காசு வசூல் செம வசூல் வந்து அப்படியே தனியாக ஒரு காலேஜை கட்டினான். அப்படியே ஸ்கூலு, அப்படியே பஸ் ஸ்டாண்டு, அந்த இடத்து எல்லாம் சுற்றி எல்லா வசதியும். அதுதான் அவன் ஃப்ளாட்டுக்கு அவன் நினச்சதோட ட்ரிபிள் மடங்கு பணக்காரன் ஆனான் மக்களே. அதாவது நம்ம யோசிக்கிறத எப்படி யோசிக்கிறது தான் முக்கியமே தவிர, அது எப்படிப்பட்ட வழியிலோ நம்ம முன்னுக்கு வந்தலான்ட்டு இந்த ஒரு கதையோட எடுத்துக்காட்டு மக்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இந்தமாரி தொடர்ந்து ஸ்டோரி போடலாமா அப்படின்ட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க மக்கள். இவனை மாரி ஒருத்தன் யோசிச்சு, அதாவது நம்ம நிலத்துல ஒன்றுமே முடியல, ஆனால் நம்ம அதாவது தோழியை ஒத்துக்க கூடாதுன்ட்டு விடாமுயற்சியால் அதாவது அவன் தப்பு பண்ணாலும் ஏதோ பண்ணலாம், ஆனால் அந்த டைம் அவன் அந்த அளவுக்கு யோசிச்சு அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்கானா, அந்தமாரி நீங்களும் எப்பயுமே உங்கள் தோல்வியை ஒத்துக்காதீங்க. வாழ்க்கையிலையோ எதுவாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடு போராடினா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மக்களே. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கதை. ஓடிக்கொண்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் மக்களே. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். பாய் மக்களே. நன்றி, வணக்கம்.